வாழ்த்த வைக்கிறோம். வாழ்த்த வளர்க்கிறோம். குருவே அருள்பெருஞ்சோதி 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 வாழ்த்த வளர்க்கிறோம். இந்த நிர்வாகத்தின் தலைவர் திரு நடராஜன் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை கல்லூரியில் விரிவுரையாளராக ப்ரொஃபஸராக இருக்காங்க. இதுதான் எனக்கு அறிமுகம். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 85 வயதை நிறைவு செய்து இன்றைக்கு 86வது வயதுக்கு வந்திருக்காங்க ஐயா தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு மிகவும் அற்புதமான காவல்துறையில் ஒரு வித்தியாசமானவர். காவல்துறையில் எப்படி வந்துருக்கு நீ பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ஒட்டுமொத்தமான தஞ்சாவூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்தபோது அத்தனை காவல்துறை அன்பர்களுக்கும் 2000 இன்றைய தேதி வரையிலையும் கொடுக்கறதுக்கு மூலமாக இருந்தவர் ராமசுப்ரமணியம் ஐயாவதால் தான் ஒட்டுமொத்தமான காவல்துறை. நீங்கள் காவல்துறைனாலே நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒட்டுமொத்தமான ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்த காலத்திலேருந்து காவல்துறைக்கு இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு. அந்த 2020 தொடர்ந்து ஐயாவோடு சேர்ந்து நானும் அந்த பணியை செய்ய வேண்டிய ஒரு இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியோட அந்த அருள்னா அதுக்கு காரணம். சாமிஜி உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். வல்லபிரான் 10 ஆண்டுகள் அவர் கூட இருந்தார். சாமிஜி எழுதியிருக்க அத்தனை கவிதைகளும் கூட இருந்து எழுதுறதுக்கு கூட இருந்தது யாருன்னா வல்லபிரான் அவர் தான். ஆதிசங்கரர் இருக்கிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. இந்து மத தலைவர், மிகப்பெரிய தலைவர் ஆதிசங்கரர். அவர் சொல்கிறார், வாழ்க்கை ஒரு துன்பம் ஒரு தண்டனைன்னு சொல்கிறார். ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமே, ஒரு துன்பம் ஒரு தண்டனைன்னு சொல்கிறார். ஆண்டாள் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க வாழ்க்கை வாழ்வதற்காகவே அதுவும் தனக்காகவே அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை 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 கொஞ்சம் வால்யூம் ஓப்பனாக கிளியராக இருக்கீங்க. வாழ்க்கை ஐயா எனக்கு கிளியராக இருக்கா? சரி. ஆதிசங்கரர் சொல்கிறார், வாழ்க்கை ஒரு துன்பம் ஒரு தண்டனைன்னு சொல்கிறார். மிகப்பெரிய ஞானி நம்ம வாழ்க்கையை தண்டனைங்கிறார். அது உண்மையான திருமணம் சொல்கிறாரு, வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாயின்னு சொல்கிறார். இப்போ வினை அப்பா அம்மா செய்த வினைக்கு தான் பிள்ளையாக நம்ம பிறந்தோம், நாம் செய்த வினைக்கு தான் நம்ம பிள்ளை பிறகு. இது திருமணம் சொல்கிறார். ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கை வாழ்வதற்காகவே அதுவும் தனக்காகவேன்னு சொல்கிறாங்க. அவங்களும் பெரிய ஞானி ஆண்டாளுங்கிறவங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க, ஆதிசங்கரர் அப்படி சொன்னாங்க? ஆண்டாள் என்ன சொன்னாங்க, இறைவனை அடையணும், அதுக்காக நான் வாழணும், அது எனக்காகவே நான் வாழ்ந்தாகணும், நான் இறைவனை அடைகிறவர்களையும் இந்த வாழ்க்கையை நான் துன்பம் இல்லாமல் இறைவனை அடைகிறவர்களையும் வாழ்ந்தாகணும்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நம்ம ஐயா இருக்காங்கள பலர் பெருந்தகை, வாழ்க்கை பிறருக்காக வாழ்வதற்காகவே ஆர்வத்திற்கெல்லாம் அன்பு செலுத்துவதற்காகவே சொல்லுவாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன ஒரே ஒரு ஒட்டுமொத்தமான இந்திய சமுதாயத்தில் இருக்கிற ஞானிகளில் ஒரே ஒருத்தர், ஒரு ஜீவராசிகளுக்கு கூட வாடக்கூடாதுன்னு சொன்ன ஒருத்தர் வல்லபிரான் தான் சொன்னார். அவர் தான் அருட்தந்தை கூட இருந்து எல்லா ஒட்டுமொத்தமான கிட்டத்தட்ட 1500 பாடலுக்கு மேலே எழுதியிருக்காங்க. அத்தனை பாடல்கள் எழுதுறதுக்கு மூலமாக உடலில் கூட இருந்தவங்க வல்லபிரான் தான். இதை அருட்தந்தையே தன்னுடைய வாழ்க்கை விளக்கத்தில் படித்தவங்களுக்கு தெரியும். அவரே சொல்லியிருக்கார். நான் மிகைப்படுத்தி எதுவும் சொல்லலை, அந்த இடத்துக்காக சொல்லுவேன். வல்லபிரானோட கூட இருந்ததுனால தான் அத்தனை கவிதைகளும் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, நமக்கு 3 சப்ஜெக்ட் ஐயா நீங்கள் கொடுத்துருக்காங்க. உடல், உயிர், மனம். இது 3 தான் நம்மகிட்ட இருக்குது. இது 3 இல்லைன்னா எது இருந்து என்ன இல்லை. நம்மகிட்ட உடல் இருக்குன்னா அது ஆரோக்கியமாக இருக்கணும். உள்ள உயிர் இருக்குது,
அந்த உயிர் ஓட்ட தடை இல்லாமல் உடலுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ரெண்டுங்க வரும்போது மனம்னு ஒன்று செயல்படுது. எல்லா சிக்கலுக்கும் காரணம் இந்த மனம்தான் காரணம். வாழ்க்கையில் தனித்தனி பிரச்சனையே இல்லை, மனமே பெரிய பிரச்சனைன்னு ஜேகே சொல்கிறார். ஜேகே சுமூர்த்தி சொல்கிறார். வானத்தில் அழகுரிய மேகங்களுக்கு வேறு இல்லை விருதுகள் இல்லை, மனதில் எழும் எண்ணங்களும் அப்படி அப்படின்னு சொல்கிறார் ஜேகே. அப்போ எப்படி மேகங்களுக்கு அந்த உருவம் இல்லையோ அது மனதிற்கு எந்த எண்ணத்துக்கு எந்த உருவமும் கிடையாது. இப்போ உடல் இருக்குது, அதுலேருந்து உடலுக்குள்ள உயிர் ஓடிட்டு உயிர் ஓடும்போது மனம் இருக்க ஒன்று வருது. ஃபிசிக்கல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி, காஸ்டல் பாடி. இது அதுக்கு என்ன சொல்கிறாங்க, வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, தகப்பனுடைய ஓர் கழிவை தாயார் ஏற்று, கண் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து. ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் வரிகள் அதுதான் நீங்கள் பார்க்கணும். சாமிஜியோட பாடலில் தகப்பனுடைய ஓர் கழிவை, செக்ஷுவல் வைட்டபிள்னு சொல்லக்கூடிய தகப்பனுடைய பிந்துவை, தாயார் தகப்பனுடைய ஓர் கழிவை, இந்த 14 கழிவு இருக்குது உடலில். இருமல், தும்மல், வாந்தி, கொட்டாவி, வியர்வை, மலம், மூத்திரம், வித்து. நம்ம செக்ஷுவல் வைட்டபிள்னு சொல்கிற சுக்கில சுரையிடம்னு சொல்லக்கூடிய வித்துவும் ஒரு கழிவு தான். அது எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது. ஒரு மாதத்தில் 2 முறை அதை வெளியேற்றி ஆகணும். ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகும்போது 20 வயசுக்கு அப்புறம். அதுதான் வாழ்க்கை துணைன்னு ஒன்று வச்சாங்க. அது கூட சாமிஜி வாழ்க்கை துணைன்னு சொல்லுவாங்க, மனைவின்னு சொல்கிறது இல்லை. வாழ்க்கைக்கு துணை, வாழ்க்கை பூரா யார் துணையாக வர்றாங்களோ அது வாழ்க்கை துணை அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அப்போ சாமிஜி இந்த பாடலில் சொல்கிறாங்க, தகப்பனுடைய ஓர் கழிவை தாயார் ஏற்று, இந்துவை தாயார் ஏற்று, கண் கழிவை நாகத்தை, இந்து நாகம் சுக்கில சொல்லிடும், நான் கண் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனிதம்னு உடலை இருந்தால். இப்போ அப்பாவும் அம்மாவும் உடல் சேர்க்கையை, அப்போ பிறப்புங்கிறது இயற்கை, அது இயற்கை நிகழ்ச்சி. பிறப்புங்கிறது ஆண் பெண்ணும் உடல் சேர்ந்ததுனால கரு உற்பத்தி ஆச்சு, இதுவும் இயற்கை. இது தெய்வத்தின் செயல். கரு உற்பத்தி ஆனதுனால குழந்தை வந்தது, இது தெய்வத்தின் செயல். இதில் இந்த நமக்கு நம்மளுடைய செயல்கள். பிறப்புங்கிறது இயற்கை, அம்மா அப்பா சேர்ற உடல் சேர்க்கையினால் வர்றதோ கரு உற்பத்தி ஆகிறது இயற்கை. கரு உற்பத்தியாகி குழந்தையாக மாறுது, இதுவும் இயற்கை, தெய்வத்தின் செயல். இதில் நம்ம செயல் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே இறைவனுடைய செயலாக தான் இருக்குது. அப்போ இந்த 2ம் ஒன்றா சேர்ந்து முதல் ஒரு அணு உற்பத்தி ஆச்சு கர்ப்பப்பையில். அந்த அணுவோட எடை 10 மில்லிகிராம். சயின்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 10 மில்லிகிராம் தான் இருக்குது. ஒரு உயிர் உற்பத்தி ஆச்சு. அந்த ஒரு செல்லு தான் வெடித்து முதல் பீனியல் கிளாண்டாக மாறிச்சு. அந்த முதல் செல் வெடித்து 2வது செல்லாக மாறுது. அந்த முதல் செல் பீனியல் கிளாண்டாக மாறிடுச்சு. 2வது செல் தான் வெடித்து 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 60 பில்லியன் 6000 கோடி செல்லாக வந்துருக்கு. அதான் பருவுடலாக வந்துருக்கு. இந்த பருவுடலில் ஒரு செல் வெடித்து தான் கையாச்சு, காலாச்சு, மூக்காச்சு, கண்ணாச்சு, உடம்பாச்சு, தோலாச்சு, இருதயமாச்சு, நுரையீரலாச்சு, அத்தனையுமே என்ன ஆயிடுச்சுங்க. இதை யார் செஞ்சா? இது கர்ப்ப பைபிளில் 10 மாதத்தில் இறைவனை என்ன பண்ணுறாருங்க, இதை டிசைன் பண்ணுறது யார்? இறைவனே தான் என்ன பண்ணுறாரு, டிசைன் பண்ணுறாரு. நீங்கள் பிஎம்டபிள்யூங்கிறது பெரிய கம்பெனி கார். இப்போ பிடபிள்யூ வச்சுக்கிறது ஒரு கௌரவமான, இன்றைக்கி அதிகபட்சமான விலைன்னா அதோட சில கார்கள்லாம் இருக்குது. டொய்ஸர் அவர் கார்லாம் இருக்குது. இப்போ பிஎம்டபிள்யூ நமக்கு தெரிஞ்ச காரு ஒரு போயிட்டுருக்கீங்க, நல்ல புது காரு, திடீர்னு ஃபால்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த ரிப்பேர் யார் பார்க்க முடியும்? இப்போ நம்ம கார் பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம், நம்ம டிரைவர் ஓட்டிட்டு போகிறாரு, நம்ம உட்காந்துருக்கோம். நமக்கும் அந்த டிரைவருக்கா என்ன தெரியாது, ஏன் ரிப்பேர் ஆச்சுன்னு அது தெரியாது. அப்போ யார் வந்து சரி பண்ணணும்? அந்த உற்பத்தி பண்ண அந்த கம்பெனிலேருந்து ஒரு மெக்கானிக் வந்தால் மட்டும்தான். எல்லாமே போர்டு வந்துச்சு, சிஸ்டம். இப்போ எல்லாமே இந்த மாதிரி பெரிய பார்ட்ஸ் நிறைய காருக்கெல்லாம் கிடையாது, ஒரே போர்டு தான் அத்தனை வேலையும் நடக்குது. அப்போ அந்த போர்டை சரி பண்ணால் யார் வரணும்? அந்த மெக்கானிக் தான் வரணும். அப்போ உற்பத்தி பண்ணாலும் வரணும். அப்போ உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு. இந்த உடம்பை யார் உற்பத்தி பண்ணா? இறைவன் தான் உற்பத்தி பண்ணா. யாராக இருந்து பண்ணாங்க? உயிராக இருந்துதான், உயிர் தான் பண்ணி. முதல் செல் அம்மாவும் அப்பாவும் ஒரு செல் உற்பத்தி ஆகி அது வெடித்து 2வது செல் ஆகி வெடித்து 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 இவ்வளவு செல் ஆகிடுச்சு. அப்போ உடலை உற்பத்தி பண்ணது இந்த உயிர் தானே. அப்போ உடலில் நோய் வந்தால் எது சரி பண்ணணும்? உயிர் தானே சரி பண்ணணும். ஏன்னா உயிர் தானே இந்த உடலை கட்டிச்சு.
கண்ணாச்சு, காதாச்சு, மூக்காச்சுன்னா எது கட்டுச்சு? உயிர் தான் கட்டுச்சு. அப்போ உங்கள் நோயை யார் தீர்க்கணும்? உங்கள் உடலில் இருக்க உயிர் தான் என்ன பண்ணணும்? தீர்க்கணும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? மருத்துவர் தீர்த்துருவார். நமக்கு நோய் வந்தால் மருத்துவர் தீர்த்துருவார்னு நினைக்கிறோம். இது இயல்பாக போயிடுச்சு. மருத்துவர்கிட்ட நம்ம போக தான் வேணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை மருத்துவமும் ஒட்டுமொத்தமான மருத்துவமும் உங்களை சுகமாக்கும். உங்களை என்ன பண்ணும்? சுகமாக்கும். ஆனால் குணமாக்காது. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திற்கு எவ்வளோ பெரிய இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துருச்சு. கல்லீரல் இருக்கிறதுலே பெரிய உறுப்பு 1.5 கிலோ, 1560 கிராம் இருக்குது அந்த லிவர் மட்டும். அதுக்கடுத்து தோல் தான் பெரிய உறுப்பு. இது 500 விதமான வேலைகள் செய்யறதா தான் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. இது இன்னும் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியல. ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யுது. நீங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் கிளைக்கோஜனை மாற்றி லிவரில் வச்சுருது. அதே நேரத்தில் உடலில் இருக்க எல்லா கழிவுகளையும் டாக்ஸினையும் வடிகட்டி கிட்னிக்கு எது அனுப்புறது? லிவர் தான் அனுப்புறது. உடலில் இருக்கக்கூடிய அருமையான உறுப்பு எது? எல்லா ஃபங்க்ஷனும் செய்கிறது லிவர். லிவர் பாதித்தா அது தானாக ஆகாயத்தோட உறுப்பு. ஆகாய தத்துவத்தில் சேர்ந்தது, பஞ்சபூதத்தில் ஆகாய தத்துவத்தில் சேர்ந்தது லிவரும் பித்தப்பையும் ஆகாயம் சார்ந்த உறுப்பு. அப்போ நிலம் சார்ந்த உறுப்பு இறைப்பை. அது மாதிரி பஞ்சபூதங்கள் தானே இந்த உடலில் இருக்குது. அண்டத்தில் இருக்கிறது தான் பித்தம், பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்ணாவும் பெற்றம் ஒன்றே ஆராய்ந்து பார்க்கும்போது சட்டமொழி சொல்லியிருக்காரு. இந்த மைக்ரோ காசம் விஷயம் மேக்ரோ காசம், இந்த மேக்ரோ காசம் விஷயம் மைக்ரோ காசம் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறார். அந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்கோ அதுதான் பிரபஞ்சத்தில் இருக்குது. இப்போ பிரபஞ்சத்தை யார் இயக்குறா? இறைவன் தான் இயக்குறாரு. அது ஏதாவது கோளாறு வருதா? நாம் ஏதாவது கோளாறு பண்ணலாம். பிரபஞ்சத்தை இயக்கத்தை என்ன பண்ண முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. அது தனியாக நடக்குது. அதே இயக்கத்தை உள்ளே நடக்குது. அப்போ இந்த இயக்கத்தை ஏன் வீணாக்குறோம்? அப்போ நம்மளுடைய செயல்பாடுனால, நம்ம சாப்பிடக்கூடிய நம்மளுடைய செயல்கள்னால, நம்ம ஏற்படுத்தி கொண்ட வேலையை நிறுத்தம், பணியை நிறுத்தம், இல்லை சூழ்நிலை நிறுத்தம், நம்ம உடலை நம்மளை அறியாமலே, இதோட வேல்யூஸ் என்னன்னு தெரியாமலே இந்த உடலை நாம் கெடுத்து விடுகிறோம். இந்த உடலை மெயினாக கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உண்டு. வேறு எந்த காரணமும் கிடையாது. உணவு உணவு உணவு. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது உணவு மட்டும்தான். வேறு எதுவுமே காரணம் கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். நம்ம உடலுக்கு எவ்வளோ உணவு தேவையோ அந்த உணவை நாம் யாரும் எடுப்பது இல்லை. இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. நம்ம உடலுக்கு எவ்வளோ உணவு தேவைன்னு நமக்கு உடல் சொல்லும். ஆனால் நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்க. முதல்ல ஒரு ஏப்பம் வரும். ஆனால் கல்யாண வீட்டில் புதுசாக பதார்த்தங்கள் இருக்குது. நம்ம பார்க்காததெல்லாம் இருக்குது. நம்ம வீட்டில் செய்யாததெல்லாம் இருக்குது. எப்படி சாப்பிடாம வர முடியும்? நம்ம என்ன பைத்தியமா? இவ்வளோ உணவு பொருட்கள் இருக்க எப்படி சாப்பிடாம வர முடியும்? ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அதே என்ன பண்ணக்கூடாது? சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. இந்த இறைப்பைன்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் நான்வெஜ் நம்மளாம் யாரும் சாப்பிட மாட்டேங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆட்டு குடல் பார்த்துருக்கீங்களா? இந்த கசாப்பு கடையில் ஆட்டு குடல் பார்த்து சிலர் பார்க்காம இருக்கிறது. ஏன்னா உடலில் இருக்கிறதுலே மிக 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 மென்மையான பாகம் இறைப்பை. உடலில் இருக்கக்கூடிய குடல் தான் என்னதுங்க? மிக மென்மையான பாகம். அந்த மென்மையான பாகத்துக்குள்ளே என்னத்தை வச்சுருக்காரு இறைவன்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ற ஒன்றை எதுக்குள்ளே வச்சுருக்காரு? முகத்தில் பட்டாலே என்ன ஆகும்? எரிச்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல் ஆக்சிடை உடலில் இருக்கக்கூடிய ஒரு இறப்பைக்குள்ளே இறைவன் வச்சுருக்காருன்னா அப்போ இறைவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்பேற்பட்ட ஒரு வேலையை செய்கிறாரு. அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அது பாட்டு சுரந்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, உடலை என்ன பண்ணோம்? அப்போ உங்கள் உடலுக்கு எவ்வளோ உணவு தேவையோ அது மட்டும்தான் அது என்ன பண்ணோம்? சுரக்கும். இப்போ நீங்கள் அதிகமாக உணவு சாப்பிட்டீங்க, உங்கள் உடலுக்கு தேவையான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு சுரந்து உணவு ஜீரணமாகி சத்து பொருளை 7 கால்வாக மாறிடும். ஆனால் மீதி என்ன பண்ணோம்? எக்ஸசைஸாக இருக்க உணவு தங்கும். காலையில் வீட்டில் நீங்கள் சமைச்சு வச்சுருக்கீங்க, கொஞ்சம் மீதி போச்சு, நல்ல சுத்தமான எவசூழல் பாத்திரத்தில்
சாதத்தை வச்சுட்டு மூடி வச்சுட்டு சபைக்கு வந்துட்டீங்க. இந்த சபையில் முக்கியமான நிகழ்ச்சி ஃபுல் டே நடக்குது. அதனால் மத்தியானம் போய் அதை எடுக்கிறதுக்கு வேலை இல்லை. சாயங்காலம் போய் அந்த உணவை பாத்திரத்தை திறந்து பார்க்குறீங்க, அந்த உணவு எப்படி இருக்கும்? கெட்டு போயிருக்குமா, கெட்டு போகாதா? இதுக்காக நம்ம சயின்ஸ் படிக்கணும். கண்டிப்பாக என்ன இருக்குங்க, கெட்டு போயிருக்கோம். அதே தானே வயிற்றுக்குள்ளே நடக்கும். இந்த உணவு அதிகமாக வயிற்றுக்குள்ளே தங்குனா அப்போ என்ன வரும்? ஒரு புளிப்பு வரும். புளிப்பு வந்தால் கேஸாக கன்வெர்ட் ஆகும். கேஸாக கன்வெர்ட் ஆனால் நரம்புக்குள்ளே போந்துடும். ரத்தத்தில் இருக்க சோப்பு அணுக்களை காலி பண்ணிடும். நம்மனஸ் ரவுண்டில் வந்துடும். கால் மரத்து போகிறது, கைகள் மரத்து போகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உடலில் வாயு தான். இங்கே நம்ம தஞ்சாவூர்லேயே மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காரு. யாருன்னு நான் சொல்லக்கூடாது எங்களுக்கு வர அன்பர்களை பற்றி. அவர் ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றார். அவர் கேட்குறேன், மத்தியானம் சாப்பிட்டேன்னு சொல்கிறார். மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டுருக்காரு. 4 மணிக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. வயிறு பிளப்பு சார். ஆனால் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக ரச சாதம் மட்டும் தான் சாப்பிட்டாங்கிறார். அவரால் அளவு நினைக்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. சாப்பிடாம இருக்கும்போது வயிறு என்ன இருக்குங்க, அவ்வளோ ஒப்பிட்டு. இப்போ என்னாச்சு? உள்ள என்னாச்சுங்க, வயிறு கேஸை கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுது, அந்த கேஸ் பூரா வயிறுக்குள்ள இருக்குது. அப்போ வயிறு என்னவா இருக்கு? இப்போ நம்ம தொப்பையை குறைக்கணும், டாக்டர் போனால் வாக்கிங் போங்க, தொப்பையை குறைச்சிடலாம். எலாஸ்டிக் இருக்குல்ல, எடுத்துட்டீங்க. பரவாயில்லையா? நான் பேசுறது கொஞ்சம் தண்ணி மட்டும். இப்போ ஒரு எலாஸ்டிக் இருக்கு, அதை இழுக்கிறீங்க. ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டா நீண்டு போயிடும் இல்லையா? மறுபடியும் சுருங்குமா? இதைத்தான் வயிற்று நடக்கும். இது என்ன பண்ணோம்? வயிறு இந்த பெருங்குடல் என்ன பண்ணோம்? வெந்துட்டு போதும் போதும் இப்போ வயிறு பெருங்குடல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. எல்லாம் காற்று உள்ள என்ன பண்ணுதுங்க? இந்த காற்று நல்ல காற்றா கெட்ட காற்று? இது வெளியில் இருக்கிறது ஆக்சிஜன் காற்று. இங்கே இருக்கிறதெல்லாம் ஆக்சிஜன் தானே. இதனால தான் நம்ம உயிர் வாழ்றோம். இங்கே மூச்சில் வரும்போது சுவாசிக்கிறோம். மூச்சில் வரும்போது சுவாசிக்கிறோம். இங்கே வரும்போது மூச்சு குடலில் வரும்போது அதுக்கு பேர் மூச்சு. இங்கே சுவாசம், இங்கே மூச்சு. இருதயத்தில் வரும்போது அது பிராணனாக மாறுது. சுவாசிக்கிற காற்று அதான உடலை வழி நடத்துது. பிராணம் தானே உடலை வழி நடத்துதுங்க. இது எல்லாரும் தெரிஞ்சது தான். உள்ள உடலை வழி நடத்துறது பிராணன். அது பிராணன் எங்கேருந்து வருது? நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுலேருந்து பிராணனாக மாறுது. அது எப்படி வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே போய் பிராணனாக மாறுதுன்னு எவ்வளவோ விஞ்ஞானத்தில் நாசாவில் இருக்கிற விண்கலத்தை இங்கே இஸ்ரோ இங்கே இருந்து என்ன பண்ணுறாங்க? நாசா விஞ்ஞானிகளும் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் ஒரு விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் கெட்டு போச்சுன்னா இங்கேருந்து சரி பண்ணி அந்த விண்கலத்தை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே போன ஆட்களை உயிரோடு கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த காற்று உள்ளே போய் எப்படி பிராணனாக மாறுதுன்னு இன்னைக்கு யாராலையும் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஒட்டுமொத்தமான உங்களோட உறுப்புகளை எல்லாத்தையும் இயக்கிறது எது? பிராணன். அப்போ அந்த பிராணத்தில் ஓட்டத்தில் தடை வந்தால் என்ன வரும்? நோய் வரும். ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த ஓட்டம் தடை இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம்? தடை ஏன் வருது? உடலில் கழிவுகள் தேங்குது. கழிவுகள் ஏன் தேங்குது? உடல் உழைப்பு இல்லை. நமக்கு எல்லாருக்கும் என்ன இல்லை? உடல் உழைப்பே இல்லை. பழைய காலத்தில் எல்லாம் என்ன பண்ணாங்க? வண்டியை நீங்கள் வாசப்படியில் டூவீலர் நிற்கும். இப்போ மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுனாலும் இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு மளிகை கடைக்கு போகிறதுனாலும் யார் நடந்து போகிறா? நீங்கள் நினச்சிக்கிட்டுங்க. எல்லோரும் என்ன பண்ணுறோம்? டூவீலரில் தான் போகிறோம். அப்போ உடலை என்ன பண்ணுது? உடலில் உள்ள இருக்க உறுப்புகளுக்கு எந்த விதமான ஆக்சிஜனும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதே இல்லை. அது சுருங்கி விரியணும். பெருசாலிக்கு மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உறுப்பும் சுருங்கி விரிய வேண்டும். அப்படி சுருங்கி விரியணும். ஹார்ட்னா சுருங்கி விரியணும். 72 தினம் சுருங்கி விரியணும். கூட போச்சுன்னா பம்பாச்சுன்னா பிபி ஹை பிபி ஆகிடும். 50-60 கொஞ்சம் லோ பிபி ஆகிடும். அப்போ அது கூடவும் போகக்கூடாது, குறைச்சி போகக்கூடாது. 72 துடிக்கணும்.
ஒரு அவசரத்துக்கு ஒரு நாய் வரட்டுன்னா 80-90 போகணும். நாய் ஓடி போனோம்னா மறுபடியும் 72 வந்துடணும். மறுபடியும் அந்த 92ல் இருந்துன்னா என்ன ஆகும்? பிபி ரைஸ் ஆகிட்டே இருக்கும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் என்ன ஆகும்? விரியும். அப்போ நரம்புகளை இப்போ நாளாக அது சுருங்காது. அப்போ அந்த ஓட்டத்தில் தடை வந்துடும். உள்ள அந்த ஓட்டம் ஃப்ரீக்வெண்ட்டாக போகாத போது நோய் வந்துடும்.